வணக்க மக்களை, சட்டமூலம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். தாவைக்காவுடன் பாமக கூட்டணியா? செங்கோட்டையனின் பரபரப்பு அறிவிப்பு தமிழக அரசியலிலே ஒரு அதிரடி திருப்பம் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுமே கண்டிப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய தேர்தலாகத்தான் தமிழகத்தில் வருகின்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்பதை அனைத்து கட்சிகளுமே அறிந்த உண்மையாகும். அதாவது அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கின விரிவாக்க நிலையில்தான் அதற்கான வேலைகளை கூட செய்து தொடங்கிவிட்டதா. அந்த வகையில் தான் தமிழகத்திலே இம்முறை கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சியான தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. அதாவது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் நடைபெற்ற இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்வேறு கூட்டத்தில் அக்கட்சியின் நிர்வாக குழு தலைவரான ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர்தான் செங்கோட்டையன் கலந்து கொண்டு ஒரு முக்கிய ஆலோசனை ஒன்றை வழங்கியிருக்கிறாராம். அதாவது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் அவர்கள் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக கூடிய விரைவில் வெளியிடுவார் என்றும், அவையுள்ள இந்த கூட்டணியில் தமிழக மக்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியே தரும் வகையில்தான் கண்டிப்பாக இந்த கூட்டணி அமையும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கூட்டத்தில் உரையாற்றிய செங்கோட்டையன் தற்போதைய அரசியல் சூழலில் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே என்று சூழலித்திருக்கிறார். அதாவது இன்னும் பல கட்சிகள் இருந்து முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கண்டிப்பாக கூடிய விரைவில் தாவைக்க பக்கம் இணைவார்கள் என்ற ஒரு செய்தியையும் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி செங்கோட்டையன் அவர்கள் அதாவது நாம் எல்லாம் ஒன்றுடன் கண்டிப்பாக செயல்பட்டால் தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவைக்க வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் என்ற அடிப்படையில் தான் செங்கோட்டையன் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறாராம். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, அரசியல் களத்திலே தாவைக்காவிற்கு முட்டுக்கட்டை போடுவதற்காக குற்றம் சாட்டிய செங்கோட்டையன் கட்சிக்கு அதாவது விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட பிறகு அரசு பல்வேறு கட்டுப்பாட்டுகளை விடுத்திருப்பதாக கூறியிருக்கிறார். குறிப்பாக தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர் மற்றும் பேருந்து நடத்துனர்களெல்லாம் விசிலை பயன்படுத்துவதன் மூலம் அரசு தரப்பில் நெருக்கடி கொடுப்பதை சுட்டிக்காட்டிய அவர் தாவைக்கா கூட்டங்களுக்கு மட்டுமே பல்வேறு விதிகள் விதிக்கப்படுவதாக ஆதங்கத்தையும் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய தடைகளை எல்லாம் தாண்டிதான் தமிழக அரசியலில் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் தயாராக வருவதாகவும் அவர் தனது உரையில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்றால், கண்டிப்பாக அவர் அனைத்து கட்சிகளுமிருந்து கண்டிப்பாக அதாவது அதிமுக, திமுக போன்ற கட்சிகளிலிருந்தால் மூத்த தலைவர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லாம் தாவைக்காவில் இணைக்கக்கூடிய வேலைகளை செங்கோட்டையன் அவர் இறங்கியிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.